வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காலேஜ் ஃபீஸ் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பஸ்ஸின் இருக்கையில் ஜன்னல் பக்கம் உட்கார்ந்திருந்தான் ஜேம்ஸ். ஜேம்ஸ் படிப்பது தாம்பரத்தில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரி, நான் படிப்பது விவேகானந்தா கல்லூரி. நாங்கள் இருவரும் வீடு திரும்பும்போது வடபழனி பஸ் ஸ்டாண்டில் அல்லது லிபர்டி தியேட்டர் அருகில் சந்தித்து சின்மயா நகர் செல்ல பஸ் பிடிப்போம். அன்று இருவரும் உட்கார இடம் கிடைத்தது. நாங்கள் ஏறி உட்கார்ந்த வேளையில் பஸ் நிறைய ஆரம்பித்து விட்டது. எனக்கு அன்று கல்லூரியில் நடந்த சம்பவத்தினை பற்றி நினைத்தபடி இருந்தேன். சம்பத்குமார் இந்திய தத்துவம் எடுத்துக்கொண்டு இருந்தபோது அட்டெண்டர் வந்தார். சார். என்னப்பா? ஸ்ரீதரனை ஹெச்ஓடி கூப்பிடுறார் சார் என்றான். சம்பத்குமார் என்னை பார்த்தார். நான் உடனே எழுந்து போனேன். எங்கள் வகுப்பு அறைக்கு பக்கத்தில் தான் டிபார்ட்மெண்ட். ஹெச்ஓடியின் டேபிளில் எங்கள் பரீட்சை விண்ணப்பங்கள். எனக்கு புரிந்துவிட்டது. பரீட்சைக்கு டிராஃப்ட் கொடுக்க இன்றுதான் கடைசி நாள். நான் இன்னும் பணம் கட்டவில்லை. என்னப்பா இன்னும் டிராஃப்ட் கொடுக்கல? இன்னைக்கு தான் கடைசி. 3 மணிக்குள்ள யூனிவர்சிட்டி கொண்டு போகணும். உனக்கு என்ன டேர்ம் எழுத இஷ்டம் இல்லையா? இன்னும் பணம் கைக்கு வரல சார். என்னது கைக்கு வரலையா? என்ன உன்னை லட்சக்கணக்கிலையா கட்ட சொல்றாங்க? 60 ரூபாய் 15 நாள் முன்னாடியே சொல்லியாச்சு. எனக்கு முதல் நாள் என் தந்தையிடம் கேட்டது ஞாபகம் வந்தது. பரீட்சைக்கு பணம் கட்டணும். எவ்வளவு? 60 ரூபாய். நாளைக்கு தர்றேன். அவர் சொல்லும் போதே போதையில் தான் இருந்தார். ஞாபகம் இருக்குமா? மறந்து விட்டார். காலையில் கிளம்பும் போது எழுப்பி கேட்டபோது, நாளைக்கு தர்றேன், யார்கிட்டையாவது வாங்கி கட்டிடு. அண்ணனிடம் கேட்கலாம். எங்கிட்ட இல்லை, மன்னிக்கிட்ட தான் கேட்கணும் என்று டயலாக் விடுவான். காலையில் சீக்கிரமே கிளம்பி அவன் தனியா இருக்கும் வீட்டுக்கு போனேன். என்ன காலேஜ் போகலையா? போயிட்டே இருக்கேன். மன்னி வேலைக்கு கிளம்பும் வேகத்தில் இருந்தாள். என்ன எதற்கு என்று கூட கேட்காமல், என்ன பணமா? இன்னைக்கு தான் உங்க அண்ணா டூர்ல இருந்து வந்தார், நாளைக்கு வா பார்க்கலாம் என்றாள் மொட்டையாக. உள்ளே பாத்ரூமில் இருந்து அண்ணன் குரல். சட்டப்பையில 400 ரூபாய் இருக்கு. பியூட்டி பார்லருக்கு வேணும்னு கேட்டிய, எடுத்துக்கோ. குளிச்சுட்டு வந்தா மூடு மாறிடும். நான் வந்திருப்பது தெரியாமல் அவன் கத்தி சொன்னான். கிளம்பி கல்லூரிக்கு வந்து விட்டேன். நான் பதில் சொல்லாமலேயே நின்று கொண்டிருந்தேன். அவருடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே மணி அடித்து விட்டது. சம்பத்குமார் உள்ளே நுழைந்தார். ஹெச்ஓடி சம்பத் என்று கூப்பிட்டார். அவர் குடுமியை கட்டிக்கொண்டே என்ன என்றபடியே பக்கத்தில் வந்தார். இவன் இன்னும் பரீட்சைக்கு பணம் கட்டல. மதியம் அப்ளிகேஷன் எல்லாம் அனுப்பணும். சம்பத்குமார் சட்டென்று தன் பையில் இருந்து பணத்தை எடுத்து, 60 தானே என்றபடியே எண்ணி கொடுத்தார். 2 நாளுக்குள்ள திரும்ப தந்துடணும். டிராஃப்ட் எடுத்துட்டு ஓடி வா. தனியாக டிராஃப்ட் எடுக்க பணம் தந்தார். கல்லூரி வளாகத்திலேயே இருந்த வங்கியின் துணை கிளையில் எடுத்து வந்து தந்தேன். பஸ் வேகம் எடுத்தது. வடபழனி பஸ் ஸ்டாண்ட் தாண்டும் போதுதான் கவனித்தேன். சின்ன பிள்ளையார் கோயில் வாசலில் கிடந்தார் அப்பா. முழு போதை. சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டேன். ஜேம்ஸ் கேட்டான், அது உங்க அப்பா மாதிரி இல்ல? என்றேன். பஸ் நகர்ந்தது. கார்ப்பரேஷனில் உள்ள சர்வையர்களில் சிலரில் அவரும் ஒருவர். அவர் கையெழுத்து இல்லாமல் கார்ப்பரேஷனில் எந்த வீடு கட்டு வரைபடமும் ஓகே ஆகாது. வரும் பணத்தில் நன்றாக போட்டுவிட்டுதான் வருவார். முழு சம்பாத்தியமும் வீட்டுக்கு வராது. நண்பர்களோடு குடித்துவிட்டு சொச்ச மீதியைத்தான் கொண்டு வருவார். அக்கா மாற்று மதத்தில் கல்யாணம் செய்த போதுதான் நான் குடிக்க ஆரம்பித்தேன் என்று அடிக்கடி சொல்வார். குடிப்பவர்களுக்கு ஒரு சாக்கு. எங்கள் குடும்பம் வைதீக குடும்பம். ஐயங்காரிலேயே சுயமாச்சாரியார். ஊரில் தாத்தா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது கூட இருந்து கவனிக்க போனாள் அக்கா. அங்கு ஊசி போட வந்த டாக்டருடன் அவளுக்கு லவ்ஸ் ஆகி கல்யாணம் வரை போய்விட்டது. அவர் நாவிதர் பரம்பரை.
நாட்டு வைத்தியம் பார்க்க ஆரம்பித்து அப்படியே இங்கிலீஷ் மருந்தும் தெரிந்து கொண்டு வைத்தியம் பார்க்க ஆரம்பித்து விட்டார். அக்காவை அவருக்கும் அவருக்கு அக்காவையும் பிடித்து போய்விட்டது. அது வேறு கதை. சின்மயா நகரில் இறங்கி வீட்டுக்குள் நுழையும் போது இரண்டாவது அண்ணன் சட்டையை மாட்டி கிளம்பி கொண்டிருந்தான். வழப்பழனிலிருந்தா வர்ற? ஆ, அப்பா அங்க பிள்ளையார் கோயில் வாசல்ல கிடக்கிறாராமே, கவனிக்கலையா நீ? இல்லையே, பொய் சொன்னேன். போதையில் இருப்பவரை எழுப்பி கூட்டி வர ஒரு லஜ்ஜை. உனக்கு யார் சொன்னா? 5D பஸ்ல வந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு. அவன் போய் ஆட்டோ ஒன்றில் வலுக்கட்டாயமாக அப்பாவை ஏற்றி கொண்டு வந்தான். வலது கையை இறுக்க மூடியிருந்தார். முட்டியில் இருந்து ரத்தம் சுட்டி கொண்டிருந்தது. அம்மா தலையில் அடித்து கொண்டாள். கையை துணி வைத்து துடைத்தாள். கையை பிரிக்க முயன்றாள். உதறி தள்ளினார். ஹாலிலேயே கவிழ்ந்தார். அம்மாதான் புலம்பிக் கொண்டே இருந்தாள். முட்டி போட்டு இப்படி தேய்ச்சிருக்காங்க என்றாள். கோவிந்தா, இன்றும் பணம் இல்லை. மறுநாள் எப்படி லெக்சரருக்கு பணம் தருவது? பெரிய அண்ணனிடம் போய் நிற்க பிடிக்கவில்லை. விடிந்தது. குளித்துவிட்டு கிளம்பிய வேளையில் பார்த்தேன். அப்பா இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் பேண்ட் மாட்டி கிளம்பிய போது அப்பா ஈனஸ்வரத்தில் கூப்பிட்டார். ஸ்ரீதர். பக்கத்தில் போனேன். என்ன என்றேன். இங்க பாரு. மூடிய கையை காண்பித்தார். முட்டி முழுக்க சதை வழண்டு இருந்தது. குடிச்சிட்டு கண்ட இடத்துல விழுந்தா அப்படித்தான் ஆகும். கண்டவனுக்கு வாங்கி தந்துட்டு குடிக்க வேண்டியது. கடுமையாகத்தான் சொன்னேன். கையை பிரித்தார். உள்ளே 2 50 ரூபாய் தாள்கள். நான் உள்ளுக்குள்ளேயே நொறுங்கி போனேன். 1999ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.